தொகுதி மறுசீரமைப்பு இப்ப நடக்கவே இல்லையே, ஏன் பேசுறீங்க அப்படின்னு பதறாங்க பிஜேபியில. நடந்து முடிந்த பிறகு இதை பத்தி பேச முடியுமா? முடிஞ்சிருச்சுன்னு இவ்வளவு நாள் எங்க போனீங்கன்னு. ஆனா அந்த சீரமைப்பு நடைபெறும் என்பதை சமீபத்திலே பேசிய அமித்ஷா அவர்கள் கூட மறுக்கவில்லை. அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்திலே எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அது நடைபெறும் என்று தெள்ள தெளிவாக பதில் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விமென்ஸ் பில், மகளிர் மசோதா கொண்டு வரப்பட்ட போது அந்த மசோதாவிலே இந்த மறுசீரமைப்பு நடந்த பிறகுதான் இந்த மகளிர் மசோதா என்பது செயல்பாட்டிற்கு வரும், நடைமுறைக்கு வரும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டது. அப்ப இது நடக்க போகிறது. அப்படி அப்பொழுதே நாம் நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். அப்படி நடக்க போகிறது. அது நடக்க போவதற்கு முன்னால் மக்கள் தொகை அடிப்படையிலே இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நாங்கள் மிகப்பெரிய இழப்பிற்கு ஆளாவோம். இப்போ 39 பேர் இருக்கோம், அதுல 9 போயிடும், 30 பேர் தான் இருப்போம். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இன்னும் குறையும். குறைந்து கொண்டே வந்தால் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்ல, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என்று குறைந்து கொண்டே வந்தால் நம்மளை பத்தி தேர்தல் நேரத்தில் அவங்க பிரச்சாரத்துக்கு கூட வரமாட்டாங்க. நம்ம சொல்ற எந்த விஷயமும் அவங்க காதுல ஏறாது. ஏன்னா இங்க போதுமான பிரதிநிதிகள் இல்லை என்றால் ஒரு கட்சி என்ன பண்ணும்? தமிழ்நாட்டில் 39 எம்பி இருக்காங்க, பாண்டிச்சேரியில 40 பேர் இருக்காங்க. அந்த எம்பிக்கள் இருந்தால்தான் நாம் ஒரு பலமான ஆட்சியை அமைக்க முடியும் என்ற அந்த நிலை இருந்தால்தான் நம்ம சொல்றதுக்கான மரியாதை இருக்கும். அது இல்லவே இல்லை அப்படின்னா கேரளாவுக்கோ, கர்நாடகாவிற்கோ, ஆந்திராவிற்கோ, தெலுங்கானாவிற்கோ, தமிழ்நாட்டிற்கோ அங்கே என்ன மரியாதை இருக்க முடியும்? நம்ம உரிமைகளை எப்படி கேட்க முடியும்? இவ்வளவு இருந்தே நம்ம மிரட்டி பார்க்கறாங்க. அதனால்தான் அந்த தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இது எப்படின்னா, மக்கள் தொகையை நம்ம மாதிரி மாநிலங்கள்லாம் சரி செய்திருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் கல்விக்காக தொடர்ந்து பாடுபட்டார்கள். நம்மளுடைய ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் வளர்ந்த நாடுகளை போல் இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய மக்கள் தொகை குறைந்திருக்கு. இது ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டதால் உருவான ஒன்று. ஆனா இதுக்கு நல்லா படிச்ச பையனை கொண்டு போய் கிளாஸ் ரூமை விட்டு வெளியில நில்லுன்னு சொல்ற மாதிரி நாம் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு நடந்துவிடக் கூடாது என அமித்ஷா என்ன சொன்னார்? உங்களுக்கு குறையாதுன்னு சொன்னார். மற்ற மாநிலங்களுக்கு யூபி போல, ராஜஸ்தான் போல, மத்திய பிரதேஷ் போன்ற பீகாருக்கு அதிகப்படுத்த மாட்டோம் என்று சொல்லவில்லை. புரோராட்டாவாக உங்களுக்கு குறையாது என்று சொல்லி இருக்கிறாரே தவிர தெளிவுபடுத்தவில்லை. இதைத்தான் தமிழகத்தின் முதலமைச்சர், திராவிட நாயகன், தலைவர் கலைஞரின் மகன் அண்ணன் தளபதி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நேர்மையாக பதிலை சொல்லுங்கள். பதில் சொல்லாம நீங்க திசை திருப்புறீங்க. நீங்க தேர்தலுக்காக பேசுகிறீர்கள். இந்த கேள்விகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேர்மையை, நியாயத்தை புரிந்து கொண்டு அதற்கு பதில் சொல்லுங்கள். அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியாக தமிழக மக்களுக்கு விடுத்திருக்கிறார், வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார். அவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய உறுதிமொழி. இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொள்கிறேன், மேடையில் இருக்கக்கூடியவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.